அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கடைசி உம்மத்தாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக எங்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒட்டுமொத்த மனித சமூகங்களுக்கும் அல்லாஹ் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி சமூகமாக எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆயுள் காலத்தை அல்லாஹ் தந்து அந்த ஆயுள் காலத்துக்குள் சில காலங்களை அல்லாஹ் பொதுமதிகளாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, கடைசி உம்மத், அதே நேரம் குறுகிய கால உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சமூகம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சமூகத்தை நாளை மறுமையில் எப்படி அல்லாஹ் ஏனைய சமூகங்களுக்கு முன்னிலையில் கண்ணியப்படுத்த காத்திருக்கின்றார் என்றால் அவர்கள் எல்லோரையும் விட முதலாக சுவர்க்கத்தில் அல்லாஹ் எங்களை நுழைவித்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த காத்திருக்கின்றார். அப்படி என்றால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மீது கொண்ட அன்பு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக எங்களுக்கு தந்தது மாத்திரமல்லாமல் அந்த ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாக எங்களையும் அல்லாஹ் தேர்வு செய்திருப்பதை மிக மகத்தான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கும் நன்மைகளை கூலிகளை வழங்குகின்ற அந்த அமைப்பை, அந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுகின்ற போது கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சமீபமான ரிவாயத்திலே வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவருடைய வீட்டு வேலைக்காக அல்லது ஒரு கடை வேலைக்காக ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கும் எங்களுக்கு முன்னால் சமூகங்களுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குகின்ற அந்த அமைப்பை சொல்கிறார்கள். ஒரு முதலாளி ஒரு நபரை தன்னுடைய வீட்டு வேலைக்கு அமர்த்துகிறார். அந்த வேலையாளி என்ன செய்கிறார்? நுகர் வரைக்கும் அதிகாலையில் ஆரம்பித்த வேலையை நுகர் வரைக்கும் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நுகரும் அவருடைய வேலையை முடித்துக் கொள்கிறார். இதற்காக அந்த முதலாளி அரை நாள் சம்பளத்தை அந்த தொழிலாளிக்கு வழங்கி விடுகிறார். ஆனால் இன்னும் அவருடைய வேலை நிறைவேறவில்லை. இன்னும் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகிறார். அந்த தொழிலாளி நுகரிலிருந்து அசர் வரைக்கும் அவருடைய வேலையை செய்து முடிக்கிறார். அந்த முதலாளி அவருக்கும் அதற்குண்டான காவாசி சம்பளத்தை வழங்கி விடுகிறார், கூலியை வழங்கி விடுகிறார். கடைசியான ஒரு நபர் இருக்கிறார். அவர் அசரில் இருந்து மகனுக்கு வரைக்கும் அவருடைய வேலையை செய்கிறார். முதலாளிக்கு விருப்பமான முறையில் செய்கிறார். முதலாளியுடைய அன்பை பொருத்தத்தை பெறுகின்ற முறையில் அந்த வேலையை நிறைவு செய்கிறார். இதனால் அந்த முதலாளி அவர் மீது கொண்ட அன்பு இரக்கம் அவருடைய இதயத்தில் அவர் இடம் பிடித்ததன் காரணமாக முழு நாளைக்கும் எந்த கூலி கொடுக்க வேண்டுமோ அந்த கூலியை குறுகிய நேரம் வேலை செய்த அந்த நபருக்கு வழங்கி விடுகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த உதாரணம் முக்கியமான ஒரு உதாரணம். அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த முதலாம் வேலை செய்த நபருக்கு உதாரணம் அதிகாலையில் இருந்து வரைக்கும் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யாருக்கு சமமானவர்கள் என்றால் இவர்கள் யஹூதிகள். இவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர்களுடைய சரீரத்துடைய காலம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருந்ததோ, எந்த எவ்வளவு காலம் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதற்குரிய கூலி அவர்களுக்கு பரிபூரணமாக வழங்கப்படும். அதே போன்று இரண்டாம் நபர் அசல்
அவர்களிலிருந்து அசைவடைக்கும் வேலை செய்தவர். அவர்கள் நசராணிகளுக்கு சமமானவர்கள். நசராணிகள் அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்திற்கு ஏற்ப கூலி வழங்கப்படுகிறது. கடைசியாக வந்து வேலை செய்த நபர் அவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த நாங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுகிறார்கள். குறுகிய நேரம் வேலை செய்து பரிபூர்ணமான நாளுடைய மறுமையுடைய அந்த பூமியை அழைத்து கொண்டவர்களும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் அந்நியமான சகோதரர்களே, அந்த யஹூதிகளும் நஸராணிகளும் அல்லாஹ்விடத்தில் சென்று நாங்கள் மறுமையிலே வாழ்வார்கள், குறுகிய நேரம் வேலை செய்கிறவர்களுக்கு எங்களுக்கு முன்னதாக சொர்க்கம் செல்லக்கூடிய அளவுக்கு கூலிகள் வழங்கப்படுகிறது. இது என்ன அநியாயம் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வருகிறவர்களுக்கு பார்ப்பேன். அல்லாஹ் நீதமான முறையில் பதில் சொல்லுவான். நீங்கள் செய்த வேலைக்கு தகுந்தவாக உங்களுக்கு கூலிகள் வழங்கப்பட்டதா இல்லையா? அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நன்மைகள் கூலிகள் வழங்கப்பட்டது. நசாராக்கள் சொல்லப்படும், அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். எங்களுக்குரிய கூலிகள் வழங்கப்பட்டது. இந்த உம்மத்தின் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பான சகோதரர்களே, உன்னதான சொர்க்கம் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி தர இருக்கிறார் என்றால் அது இதன் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற பாக்கியங்கள் என்றால் அல்லாஹ் தஆலா உலகத்திலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய எங்களுக்கு